அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ சேவை என்பது உலகத்துல உன்னதமான ஒன்று. இறை அருளுக்கு நிகரானது என்றும் சொல்லலாம். அந்த வகையில் மருத்துவம் பல வகை காணப்படும். ஆங்கில மருத்துவமாக இருக்கலாம். அதைத் தாண்டி பாரம்பரியமாக காலம் காலமாக பரம்பரையாக வழிக்கப்படுகின்ற மருத்துவத்தில் ஒன்றுதான் இந்த சித்த மருத்துவம். அதேபோல ஆயுர்வேத மருத்துவம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தினூடாக இலக்கம் 56 தெய்வல நெடுமால தெய்வலியிலிருந்து மக்களுக்கான சேவையை மருத்துவ சேவையை அளித்து வருது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை. அது தருகின்ற சிறப்பான ஒரு பகுதியினூடாகத்தான் உங்களை சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கும் எங்களோடு இணைந்திருக்கிறார் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவர் திருமதி மூர்த்தி மோகனா. வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த சித்த மருத்துவம் என்று சொல்லும்போது பரம்பரையாக பாரம்பரியமான ஒரு மருத்துவமாக இருக்குது. இது பல நோய்களுக்கும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்பதை தாண்டி பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுவதுதான் குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. குழந்தை வரம் உயரிய ஒரு வரமாக இருப்பது செல்வம் தான் குழந்தை வரம். உண்மையில இந்த காலகட்டத்துல குழந்தை வரம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? அதாவது அதிகமா மன உளைச்சல். குழந்தை வரம் ஒரு கை ஓசை இல்லை. அது இருவரும் சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுல சில பெண்கள் மன உளைச்சல்ல, சில ஆண்கள் மன உளைச்சல்ல இப்படி இருக்கிற நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம்தான் உணவு கட்டுப்பாடு இல்லை. அடுத்த விஷயம்தான் இந்த ஆண்மை குறைபாட்டுக்கு சிறந்த மருந்து இந்த சித்த மருத்துவத்துல இருக்கு. ரெண்டாவது தான் இவங்க நாங்கள் ஒருத்தருக்கு மருந்து செய்கிற நேரம் அங்கே சம்பூர்ண மருந்து செய்யணும், உடம்பு சுத்தமாக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு தகுந்த மருந்துகளை நாங்கள் கொடுக்கணும், விந்துக்கள் விருத்தி அடைய கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயந்தான் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கிற ரகசியம் பெருவிரலுக்கு மருந்து கட்டுனா ஆண்மை கூடும். இந்த ஆண்மை குறைபாட்டை நீக்கிறது அது ஒரே ஒரு முறையில். தொப்புளுக்கு மருந்து ஊற்றினா ஆண்மை கூடும். இந்த மாதிரி சில ரகசிய மருந்துகள் இருக்கு. அது இருவரும் கணவன் மனைவி இருவருமே வைத்தியரை சந்திச்சு அந்த சரியான முறையில் வைத்தியத்தை எடுத்தா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அதாவது மன உளைச்சல் அப்படின்றது மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வேலைன்னு வேலைப்பளுவோடு ஓடி திரிகிறோம். அதை தாண்டி உணவு இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கிற நேரம் உணவு கட்டுப்பாடு முக்கியமானதாக தான் இருக்குது. சத்தான உணவு அப்படின்பது பெற்றுக்கொள்றது கூட விதவிதமாக நாங்கள் சாப்பிட்டாலும் சத்தான உணவு சரியான உணவை நாங்கள் பெற்றுக்கொள்றது அப்படின்றத தவிர்த்துட்டே இருக்கிறோம். நீங்க சொன்னது போல இந்த மன உளைச்சலுக்கு கூட சித்த மருத்துவத்தின் மூலமாக சிறந்த மருத்துவம் காணப்படுது. அதன் மூலமாக குணப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. பொதுவாக இந்த இந்த அதாவது குழந்தையின்மை பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுக்கும் எவ்வாறு அவர்களுடைய சாப்பாடு அதாவது உணவு இருக்கணும் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப இருவரும் சேர்ந்து வரணும். குழந்தை ஒரு சிலர் வருவாங்க சொல்லுவாங்க, டாக்டர் என் ஒய்ஃப்க்கு பாபாவே கிடைக்குதில்ல. நீங்க ஒழுங்கா இருந்தா தானே ஒய்ஃபுக்கு கிடைக்கும். ஒய்ஃப் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, பாபாவே இல்லை. இது 2 பேருட்டு ஓசைகள் தான் இந்த கரு உருவாகிறது. இதுக்கு நாங்கள் முதல்ல நாடியை பார்க்கணும். நாடியை பார்த்துட்டு இந்த நாடியில் அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்களுக்கு நாடி வேலை செய்யுது, இவங்களுக்கு என்ன குறைபாடுனால இந்த கரு உருவாகாமல் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க ஒரு சாதகத்தை பார்த்து அவங்க ஒரு நாடியை பார்த்து தீர்மானிக்கணும். இது தான் மருந்துன்னு தீர்மானித்து தான் அவங்களுக்கு கொடுக்கணும். மன உளைச்சல்ங்கிறது நேரம் அதிகமான கடன், அங்கங்கே கடனை வாங்கிறது, கட்ட முடியாமல் மன உளைச்சல் வர்றது. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வீட்டு உள்ளுக்கே குடும்பத்து உள்ளுக்கே பிரச்சனைகள். அந்த மாதிரி இதுகள்லேருந்து நாங்கள் விடுபடணுமா இருந்தால் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. நாங்கள் நல்லா சாமி கும்பிடணும். எல்லாருமே ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடுற வழிமுறைகள் இருக்குது. அந்த முறையில் நாங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ ஏதோ ஒரு தெய்வத்தை நல்லா நாடி கும்பிட்டு அந்த மன உளைச்சலை இல்லாமல் ஆக்கிக்கிறணும். எந்த நேரமும் ஒரு டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த இரத்த விருத்தி அடையாது. மன உளைச்சல்ங்கிறது நேரத்தில் அதிகமானவங்க மன உளைச்சலில் இருக்கிற நேரம் அவங்களுக்கு இரத்த விருத்தி குறைஞ்சிருது. அந்த இரத்த அணுக்கள் சரியான முறையில் விருத்தி அடைஞ்சாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல போஷணையான உடம்பு வரக்கூடிய இதுகள் இருக்குது. அப்போ அதனால அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு சரியான முறையில் நான் மருந்து செஞ்சு எத்தனையோ பேருக்கு பாபா கிடைச்சிருக்கு. அவங்களாம் இன்னமும் என்னைய வாழ்த்துறவங்க இருக்காங்க. அப்படி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இதை
நான் என்னை பற்றி நான் சொன்னால் நிறைய சொல்ல வேண்டி வரும். நல்லதாவே வெளியில் சொன்னால் தான் தெரியும். நிச்சயமாக. அதாவது சித்தர்களினுடைய ஆசியோடு, அவர்கள் காட்டிய வழிகாட்டலோடு பரம்பரை பரம்பரையாக செய்து வரப்படுகின்ற ஒரு மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். அது மாத்திரமல்ல, ஆயுர்வேதம் என்று சொல்லும்போது மூலிகைகள் கொண்டு உருவாக்கப்படுகின்ற மருந்துகள், அதன் மூலமாக குணப்படுத்துகின்ற ஆற்றலை கொண்டது. இந்த மருத்துவம், அதாவது பாரம்பரிய சித்த, அதே நேரம் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக மக்களின் நலனை பேணுகின்ற, மக்களுக்கான சேவையை வழங்கி வருகின்றது. இலக்கம் 56 நெடுமால தெஹிவளையில் அமைந்திருக்கக்கூடிய சிலோன், அதாவது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை. வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நீங்கள் வாருங்கள். தொலைபேசி இலக்கங்களை நீங்க திரையில காணக்கூடியதாக இருக்கும். அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் மருத்துவத்தை நாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. சரியான மருத்துவத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக வாழ்வு நோயற்றதாக சிறப்பானதாக மாறும். இந்த குழந்தை பாக்கியம் இது இருக்கும்போது இப்போ ஆங்கில மருத்துவத்துல நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல எப்படியான டெஸ்டிங் இருக்குது? நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. அதாவது இந்த சித்த மருத்துவத்தில் நாங்கள் நாடியை பார்த்து தான் வைத்தியம் செய்கிறோம். நம்மளுக்கு இந்த பல பல தாட்சணைகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதை விட எங்களுக்கு எனக்கு உறுதி, ஏன்னா கை உறுதி, அந்த மாதிரி தான் நாங்கள் வைத்தியம் செஞ்சுட்டு போகிறோம். ஏன்னா நாடியை பார்த்தா இவங்களுக்கு இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த முறையில் இந்த அணுக்கள் விருத்தி அடைஞ்சிருக்கு, அணுக்கள் நீச்சமாக இருக்கா, என்ன ஆகியிருக்குங்கிறதெல்லாம் இந்த நாடியை பிடிச்சி சொல்லிடலாம். சில நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுவாங்க. ஒரு நாள் தான் எனக்கு பாபா இல்லைன்னு, ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் சந்தேகப்படுவாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிடுவாங்க. இந்த ஒய்ஃப்னால தான் எனக்கு பாபா இல்லை, அவங்க நினைப்பாங்க ஹஸ்பண்ட்னால தான் எனக்கு பாபா இல்லைன்னு. இல்லை, இது இருவருடைய குறைபாடு. இருவரும் சேர்ந்து தான் வரணும். அப்போ தான் இருவருக்கும் நாடி பார்த்து இவங்களுக்கு இன்ன மருந்து தான் சரின்னு தீர்மானித்து 61 நாள் அப்படி கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல உடம்பு சுத்தமாக்கணும். சுத்தமாக்கிட்டு அதுக்கு செய்யணும். அதை பாட்டி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க, பாட்டி மருந்துகள்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. அதாவது சிசிரியன் இல்லாமலே குழந்தை பெற்ற சந்தர்ப்பங்கள் அந்த காலம். ஆனா இப்போ சிசிரியன் தான் முக்கியமானதாக இருக்குது. எனவே நாடி பார்த்து ஒரு குழந்தை இன்மைக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்றத அறிந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றது. குழந்தை வரமும் பெறப்படுகின்றது. நீங்களும் நாடுங்கள். அதாவது இலக்கம் 56 நெடுமால தெஹிவளையில் அமைந்திருக்கக்கூடிய வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை. இங்கு பாரம்பரிய ரீதியில மருத்துவம் அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவத்தின் மூலமாக மக்களை குணப்படுத்துகின்ற உன்னத சேவையை வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை ஆற்றி வருகின்றது. தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் திரையிலே காணக்கூடியதாக இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி. தொடர்ச்சியாக வாரம் வாரம் ஒவ்வொரு நாட்களும் இந்த பகுதியினூடாக மக்களுக்கு நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்ல போறோம். சித்த மருத்துவத்தினுடைய பெருமை, அதனுடைய சிறப்பு, அவற்றையெல்லாம் பேச போறோம். குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? அட்வைஸ் என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு வைத்தியரை நாடணும். நாடி முதல்ல அவங்க மைண்டை க்ளீன் ஆக்கணும். 2 பேரோட மைண்டை க்ளீன் ஆக்கி அதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு இந்த மருந்து இத்தனாம் தேதி தான் நீங்கள் இந்த மருந்து ஆரம்பிக்கணும், இந்த மருந்து தான் உங்களுக்கு சரி, இந்த மருந்தை செஞ்சால் தான் உங்களுக்கு சரியாக வரும்னு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அந்த மருந்தை கொடுக்க முடியும். அவங்கள பார்க்காம அவங்களோட பேசாமல் உங்களுக்கு இந்த மருந்துக்கு சரியாக போகும்னு சொல்ல இயலாது. இப்போ இது சரியான முறையில் நாங்கள் செய்கிறா இருந்தால் 2 பேரும் என்னைய சந்திங்க. குழந்தை இல்லாத பிரச்சனைக்கான தீர்வாக சித்த மருத்துவத்தினுடைய சிறப்புகள், அது தருகின்ற தீர்வுகள் குறித்து நாங்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். சித்த மருத்துவராக இருந்து நீங்கள் மக்களுக்கு வேறு என்ன விடயங்களை சொல்ல போறீங்க இன்றைக்கு? அதாவது இந்த சித்த மருத்துவத்தில் விசேஷமான மருந்துகள் இருக்குது. அதில் அர்சஸ் வருத்தம், அதாவது தமிழில் மூல நோயின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு மூல நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் வெக்கப்படுவோம். இது தேவையில்லை. இது வெக்கத்தினாலேயே தான் சிலர் இந்த மூல வியாதியை ஒழிச்சு வச்சிருந்து பல வியாதிகளுக்கு கிருமிகளுக்கு உள்ளாகி இருக்காங்க. இதனால இந்த மூலவியாதி 24 மணித்தியாலத்தில் சுகமாக்கக்கூடிய சிறந்த மருந்து சித்த வைத்தியத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம்தான் என்னன்னு கேட்டால், இந்த மூலவியாதி வந்தவங்க நிறைய கிருமிகளை மற்றவங்களுக்கு உற்பத்தி ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஒரு இடத்துல போய் உட்கார்ற நேரமோ இல்லை ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிறாமையோ பயம் வெக்கம் இதெல்லாம் வெக்கப்பட்டு வேலை இல்லை. மனிதனாகி அனைத்திற்கும் மிருகங்கள் எல்லாத்துக்குமே இந்த உறுப்புகள் இருக்கு. அதனால யார் ஒருவருக்கு இந்த மூலவியாதிகள் இருந்துச்சோ அவங்க வெக்கப்படாமல் வந்து ஒரு வைத்தியரை நாடி ஒழுங்கான சிகிச்சையை அளிச்சுக்கிறங்க. அதாவது இந்த சித்த மருத்துவத்தில் இப்போ பொதுவில் எடுத்துக்கிட்டா கேம்பஸ் எல்லா பக்கமும் சித்த கேம்பஸ்கள் இருக்குது. இந்த கேம்பஸில் வந்து மருந்தை பற்றி யாரும் படித்து கொடுத்தது கிடையாது. எல்லாம் தியரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த தியரி இல்லாமல் மருந்துகளை தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் பரம்பரை சித்த மருத்துவர்கள் இந்த ஓலை சுவடிகளில் உள்ள மருந்துகளை பாவிக்கலாம். அப்போ அதை சரியான முறையில் செஞ்சு கொடுக்கக்கூடிய வைத்தியரை நாடுங்க. நிச்சயமா. அதாவது இந்த இது மாத்திரமல்ல குறைபாடுகள், பிரச்சனைகள் மட்டுமல்ல. உங்களுக்காக இந்த தொடர்ச்சியாக இந்த ஒற்றை தலைவலி இருக்கும் தானே, ஆஸ்மா பிரச்சனை இருக்கு தானே, அவை அனைத்துக்குமே தீர்வு இருக்குது. அப்படியா இருந்தா நீங்க வாருங்கள். இலக்கம் 56 நெடிமால தெஹிவளையில் அமைந்திருக்கக்கூடிய வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வருகை தந்தீர்களாக இருந்தால் நீங்க சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட காலமாக நீங்க அவதிப்படுகின்ற ஒரு நோயிலிருந்து உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கங்களை நீங்க திரையிலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை தெஹிவளை நெடிமாலையில் அமைந்திருக்குது. அங்கு வருகை தந்து நல்லதொரு சுகாதாரத்தை, ஒரு நோயற்ற வாழ்வையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்று நம்மோடு இணைந்திருந்தார் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவர் திருமதி மூர்த்தி மோகனா. நன்றி. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். වෙල්නස් සිලෝන් ආයුර්වේද හොස්පිටල් නොම්බර 56 පැපිලියාන පාර නැතිමාල දෙහිවල.